ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்டை பற்றி எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு இன்றைக்கி என்ன உச்சைக்கு என்ன கறி வைக்கலாம் அந்த மாதிரி திங்கிங்காக இருந்தப்போ தான் சரி நம்ம இன்றைக்கி ஒரு ஜாக் ஃப்ரூட்டில் ஏதாச்சும் பண்ணலாம், ஒரு அவியல் போல் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். அதுக்கு இன்றைக்கி காலையில் ஹஸ்பண்டு போய் எங்களோட விலையிலேருந்து ஒரு சக்கையை பறிச்சிட்டு வந்தாங்க. ரா ஜாக் ஃப்ரூட்டை அதை நல்லா கட் செய்து எல்லா சொலையெல்லாம் நம்ம தனியாக பிரித்து எடுத்து எல்லாம் வச்சுருந்தோம். நம்ம ஹஸ்பண்ட் அதை ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சிப்ஸும் போடலான்னு இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒரு பெரிய சக்கை இல்லை, அது தாராளமாக எல்லாருக்குமே திகையும். அதில் குறைச்சி எடுத்து அவியலும் வச்சுட்டு பாக்கி உள்ள குறைச்சி அந்த சுளையெல்லாம் சிப்ஸுக்கு எடுத்து வச்சுருந்தோம். தென் நம்ம இந்த ஜாக் ஃப்ரூட்டை பற்றி சொல்லணுன்னா, இது ஃப்ரூட்ஸாக நம்மளை சாப்பிட்றதுக்காலும், ஏன்னா ஃப்ரூட்ஸ் இல்லாமல் நமக்கு பொருள் சாப்பிட முடியாது. ஓவராக போனால் நமக்கு அது ஒரு பாய்சன் ஆகிட்டே முடியும். பட் இந்த ரா ஜாக் ஃப்ரூட்டுன்னு சொல்லும்போது அப்படி இல்லை, நம்ம கறி வச்சு சாப்பிடலாம். அதுவும் இல்லாமல் இது ஏற்றவும் நல்லதாக இருக்கும். இந்த பச்சை சக்கை இதில் ஒருபாடு இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்மளை உடம்பு வெயிட் லாஸ் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் செய்யும். அதை டைஜஷன் அதை கிளியர் பண்ணிக்கும். அது பிளட் சுகர் ரெகுலேஷன், அப்புறம் நம்மளோட ஹார்ட்டை நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கும். ஏன்னா இதில் பொட்டாசியம் பொட்டாசியம் அண்ட் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால நம்மளோட பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அதனால நம்மளுடைய ஹார்ட் என்னவாக இருக்குன்னு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். தென் அடுத்த பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டு. அப்படி சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இந்த ஜாக் ஃப்ரூட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக நமக்கு இப்போ கேன்சர் எங்கே இருக்குது, பட் இந்த கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சக்கை ഏറ്റവും ஒரு நல்ல ஒரு உணவாயிட்டு நமக்கு இருக்குது. அதே போல் நம்ம போன் ஹெல்த்து, ஸ்கின்னுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த ஜாக் ஃப்ரூட் ഏറ്റവും நல்லதாகும். அதுவும் இந்த ரா ஜாக் ஃப்ரூட்டு ഏറ്റവും நல்லது. அப்போது இது அடிக்கடி நம்ம உணவில் சேர்க்கும்போது நமக்கு, ஏன்னா இயற்கையாகவே கிடைக்கும், எந்த ஒரு மருந்தும் அடிக்காமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம தாராளமாக சாப்பிடலாம். நம்மளுடைய உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் ഏറ്റവും நல்லது. அப்படி இன்றைக்கி நாங்கள் ஒரு அவியலும் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு சிப்ஸு சக்கை வெட்டலும் விட்டு அதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். கொஞ்சம் எடுத்து பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட் டேயும் சாப்பிடலாம்ல. இதெல்லாம் 1 கிலோ கேட்கும்போது கடையில் வாங்கும்போது ஏகப்பட்ட விலை இந்த ஜாக் ஃப்ரூட் சிப்ஸு. இது இப்போ எங்களுக்கு இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம நல்லா சாப்பிடலாம். ஓகே, தேங்க்யூ.